துடைப்பத்தால் வீட்டை பெருக்கும் பொழுது அப்படின்னு வரும்பொழுது முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த துடைப்பம் என்பது எல்லா இடத்திற்கும் பொதுவாக ஒரே ஒன்றினை வைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான். முதல்ல எப்போ பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் காலை பொழுதிலேயே பெருக்கி விட வேண்டும். அதுவும் வாசல் தெளித்து பெருக்கி வாசலில் தண்ணி தெளித்து அதனை பெருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லையா, பெருக்கி கோலம் போடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கென்று தனியாக ஒரு துடைப்பத்தினை வைத்து விட வேண்டும். அதுவும் வாசல்லே ஒரு கார்னரில் வச்சுக்க வேண்டியது, ஒரு மூலையாக, அதாவது எல்லோரும் உள்ளே நுழையும் போது அவர்களுடைய கண்ணிலே படாமல் ஒரு ஓரமாக வைத்து கொள்ள வேண்டியது. அந்த துடைப்பத்தால் அந்த வாசல் தெளித்து பெருக்கிறதுக்கு மட்டும்தான் அதனை உபயோகப்படுத்த வேண்டும். அதனை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வரோம்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஹால் இருக்கும், உள்ள ரூம்லாம் இருக்கும், அந்த ரூம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெருக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு துடைப்பத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உள்ள சமயக்கட்டு அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த சமயக்கட்டுக்கு என்று தனியாக ஒரு துடைப்பம் என்பது அவசியம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பூஜை அறைக்குள்ளே உபயோகிக்க வேண்டிய துடைப்பம் என்பது தனியாக வைத்திருக்க வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த சமயக்கட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த துடைப்பத்தினையும் சரி, அந்த பூஜை அறையிலே உபயோகிக்கப்படக்கூடிய அந்த துடைப்பத்தினையும் மற்ற இடங்களில் சர்வ நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது.